இன்னும் வேகல எதுக்கு ஆஃப் பண்ண? வேண்டாமா, சமைக்க வேண்டாம். அவர் வரமாட்டார். நான் கூப்பிடல. என்னம்மா சொல்ல? அவர் வேற ஒரு பொண்ணு பாக்குறதுக்கு என்ன கூட்டிட்டு போயிட்டாருமா. நானும் போனேன். மக்கு, நீ சொல்ல வேண்டியதானே? எப்படிமா சொல்றது? பொண்ணு நல்லா இருக்காளா, எனக்கு மேட்சா இருக்காளா, அது இதுன்னு என்கிட்ட கேட்காரு. நான் போய் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு எப்படிமா கேட்பேன்? கேட்க முடியல. தலைவலிக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேம்மா. ஏமா எனக்கு இப்படி ஆகக்கூடாது? ஏன் அவரை பார்க்கணும் மறுபடியும்? நீ அம்மா கிட்ட அவர் போன் நம்பர் கொடு, நான் பேசேன். அம்மா பேசேன்டா. போயிட போற, நான் பேசேன். பாட்டு ஆஃப் பண்ணுங்க. ஹலோ ஹலோ ஹலோ, யாருங்க? ரஞ்சிதாங்க. ரஞ்சிதாவா? கூட லேண்ட்லைன் நம்பரா? அதான் தெரியல, சாரி. நான் இப்போ செந்தாமரையை பார்க்குறதுக்கு தக்கலை போயிட்டுருக்கேன். போயிட்டீங்களா? ஆமாம், இல்லை மாணிக்கவேல் சார்ட்ட பேசினேன். அவர் தான் சொன்னார் ஒரு பொண்ணை பற்றி புரிஞ்சுக்கணும்னா பொது இடத்துல வச்சு பார்க்கணும்னு. அதான் அவங்கள போய் அந்த கூட்டத்துக்குள்ளே நின்று அவங்களுக்கு தெரியாமல் பார்த்துதான் இருக்கேன். நான் போயிட்டு வந்து 7 மணி. ஹலோ ரஞ்சிதா? ஹலோ, எனக்கு சரியாக கேட்கல. நான் இப்போ போயிட்டுருக்கேன், போயிட்டு வந்து உங்களை கூப்பிட்றேன். என்னடா என்னாச்சு? என்ன சொல்றாரு? வேண்டாமா, இனிமே பேச வேண்டாம், விட்டுருங்க. ஹலோ ரஞ்சிதா? நான் ரஞ்சிதா இல்ல, அவங்க தங்கச்சி பேசுறேன். ஹலோ, இன்னும் கேட்கலைங்க, ஒரே சத்தம். ரஞ்சிதா? ஹலோ ஹலோ, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நீங்க எங்க வீட்டுக்கு வரல ப்ளீஸ்? ஹலோ, குடு போன குடு, போன குடு. யார் நீ? யார் போன் பண்ண சொன்னா அவருக்கு? நீயும் சொல்ல மாட்டேங்கிறக்கா, பின்ன எப்படிக்கா தெரியும் உங்களுக்கு? ஹலோ, அவசரப்படாத, சொல்லும்போது விடுறோம். ஒரு 5 கான்ஸ்டபிள்ஸ் அந்த லேடிஸ் பக்கம் போங்க, கிரவுட் அதிகமா இருக்காங்க. ஏசி பஸ் விலகுறை கிராஸ் பண்ணிட்டோம். சார், செந்தாமரை ஹியர் சார். அலர்ட்டா இருங்கம்மா. அடுத்த 5 மினிட்ஸ்ல இங்க இருப்போம். ஓவர். செந்தாமரை ஹியர் சார். சார், நிலவரம் எப்படி இருக்கு? எவ்ரிதிங் ஓகே சார். மினிஸ்டர் இன்னும் 5 மினிட்ஸ்ல வந்துருவாருன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க. வன்முறை நடக்க வாய்ப்பு இருக்கிற உளவுத்துறையிலிருந்து ஒரு தகவல் வந்திருக்கு. சார், பாட்டு தரவை செக்அப் பண்ணிக்கங்க. உங்களோட யாராவது இருக்காங்களான்னு பாத்துக்கங்க. அலர்ட் ஆகுது. டிஎஸ்பி ஆர்டர். ஓகே சார். ஓவர். ஓவர் சார். ஏய் ராணி, கொஞ்சம் வாங்க. எங்கள் அமைச்சர் தொகுதியின் வேங்கை கொடை வள்ளலே. எங்கள் அமைச்சர் இருக்கிற ஜனங்க யாரும் மினிஸ்டர் கார் வரும்போது முன்னாடி வரக்கூடாது. ஓகே? கொடை வள்ளலே. கொடை வள்ளலே. எங்கள் அமைச்சர் தொகுதியின் தலைவரே. மக்கள் தொண்டரே. முதலமைச்சர் 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 முதலமைச்சர். இவ்வளவு நேரமா போலீஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இதுதான் மினிஸ்டருக்கு நீங்க கொடுக்குற பந்தோபஸ்தா? உங்க அலட்சியத்தால இப்ப நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே கெட்ட பேரு. அமைச்சரோட இந்த நிகழ்ச்சி ரத்தாயிடுச்சு. என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இன்னும் 5 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள இந்த ஆர்ப்பாட்டம் பண்றவங்கள அடிச்சு அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறீங்க. இல்லைன்னா நீங்க அவ்வளவு பேரும் சஸ்பெண்ட் பண்ண வீட்டுல இருக்க வேண்டியிருக்கும். முதலமைச்சர் காட்டுவோம் காட்டுவோம். போலீஸ் அராஜகம். என்னடா? நீ தான் தலைவனா இருக்கலாம். ஓடுங்கடா. யார்கிட்ட? என் வீட்ல வந்து ஆர்ப்பாட்டம் பண்றீங்க. விடாதீங்க, வர தெரியும். ஓடிங்க. டேய், ஓடுங்க. ஓடுங்கடா. எல்லாரையும் முட்டி போட்டு தடுங்க. சாந்தி, ஒருத்தனைங்கிறது எஸ்கேப் ஆகக்கூடாது. ஓடிங்க. திமிரு. ஆர்ப்பாட்டம் பண்றீங்க.
எதுக்கு பேசுற நீ? உனக்கு கல்யாணம் சொன்னானே வண்டி ஓடிடு. ஏய் ஒருத்தர விடாம எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணுங்க. தோலா நான் இங்கே இருக்கேன். கொஞ்சம் தோல் கொடுங்க தோலா. முடியல தோலா. கொஞ்சம் தோல் கொடுங்க தோலா. வாங்க தோலா. உங்க காலையும் பார்த்துட்டாங்களா தோலா? ஓடிடுவோம் தோலா. பிடிச்சா 15 நாள் ரிமாண்ட் தோலா. எப்படியாவது ஓடிடுவோம் தோலா. ஜஸ்ட் மிஸ் தோலா. தோல் கொடுப்பான் தோலன்னு சொல்லுவாங்க. அதை நீங்க நிரூபிச்சிட்டீங்க. ஆமா நீங்க எந்த கிளை தோலா? மேற்கு தொடர்ச்சி மலையோ? நாங்க அனுப்பிச்ச ஆயுதம்லாம் வந்திருக்குமே. இந்த போராட்டத்துக்கு விதையே நான் தான். எப்படி மந்திரிக்கு வச்சேல ஆப்பு, போலீஸ்க்கு விட்டேல கல்லு. நம்ம குறி தப்பாது. கடும் பயிற்சி தோலா. ஐயோ அம்மா எனக்கு வச்சிட்டீங்களா? யாரா யாரா நீங்க எல்லாம்? யாரா நீங்க? என்ன இளவுக்கா நான் நிக்க இடத்துல கொண்டு வந்து கருப்பு கொடியை காட்டுறீங்க? போல குறைக்கு என் கையில ஒரு கருப்பு கொடி வர கொடுத்துட்டு போயிட்டீங்க. என்னடா பாவம் பண்ண உங்களுக்கு? அப்ப நீங்க போலீஸா? போலீஸ் இல்லடா, போலீஸ்காரிய பொண்ணு பார்க்க வந்தடா. பொண்ணு பார்க்க கடைசியா அவ கையால அடி வாங்க வச்சுட்டீங்களா? இனிமே எப்படி நான் முன்னாடி போய் மாப்பிள்ளை நிக்கிறது? மூணு வருஷமா கல்யாணம் பண்றதுக்காக பொண்ணை தேடி அலைஞ்சட்டா. ஒருத்தி கூட கிடைக்கல. அப்ப நீங்க நம்ம இயக்கம் உள்ள ஒரு மண்ணும் இல்ல. ஐயா ஓடிடுறா. அப்படியே ஓடிடு.